Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இந்த வீடியோவில் நீட் 2024க்கு என்டிஏனுடைய சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்டிஏ சாம்பிள் பேப்பர்ஸ் அட் ஏ கிளான்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரை மாடலாக எடுத்து போட்டிருந்தோம். அதில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் இருந்துச்சு. இதில் இங்கிலீஷும் அண்டு தமிழும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் எந்தெந்த டாபிக்ஸுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிறதுக்கு இன்னமும் 3 days தான் இருக்குது. இன்றைக்கி 6th March 2024. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்னிங் 10:45 AM. உங்களுக்கு ஒரு 11 AM இந்த வீடியோ ரீச் ஆகலாம். ஸோ 7, 8 இன்னும் 9 சேர்த்து 3 நாள் மட்டுமே உள்ளன. அதனால் இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட் ஆகட்டும், நீட் 2024க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிங்க. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்லது. இல்லைன்னா லாஸ்ட் மினிட்டில் அப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு, சர்வர் பிஸி, இல்லைன்னா எங்களால் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் இருக்க வேண்டாம். ஸோ உங்கள் சைடில் 9ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கட்டும். இப்போ வரைக்கும் என்டிஏ தரப்புலேருந்து அதுதான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதிக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஆகலை அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ எல்லோரும் நீட் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீட் 2024க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து நீங்கள் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்குமான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது. ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்டும் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அப்டேட் வந்ததுனாலும் இம்மிடியட்டாக உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் செய்யப்படும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1-to-1 இன்ட்ராக்ஷனை எங்கூட வச்சுக்கலாம். எந்த டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட ஃபோன்லேயே த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அப்பப்போ மட்டும் டவுட் வருங்க சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அந்த மாதிரியான டவுட்ஸை நான் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போது நீட் 2024க்கு என்டிஏ ரிலீஸ் பண்ண சாம்பிள் பேப்பர்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கொஸ்டின் பேப்பர் என்டிஏனுடைய ஒன் ஆஃப் த சாம்பிள் பேப்பர். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புக்லெட் நம்பர். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான புக்லெட் கோட் நம்பர் வரும். M1, P1, C1 அப்படின்ட்டு. அதை பற்றி இந்த வீடியோ நடுவில் சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. இங்கே பார்கோட் இருக்கும், கொஸ்டின் பேப்பர்னுடைய பார்கோட் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த புக்லெட் இருக்கும். அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை இன்விஜிலேட்டர் சொல்கிற வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது. எக்ஸாமினுடைய டைம் பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மீன்ஸ் பாட்னி அண்டு ஜுவாலஜி, இது ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு 50 questions இருக்கும். டோட்டலாக 200 மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் ஏ அப்படிங்கிறதுல 35 questions இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேங்க சார், நான் இப்போ செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் 1 to 35 அப்படிங்கிறது செக்ஷன் ஏ. 51 to 85, 101 to 35, 135, 151 to 185 ஆல் கொஸ்டின்ஸ் ஆர். இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? சரி, செக்ஷன் பியில் 15 questions இருக்கும். அது 36 to
50 வரைக்கும் இருக்கும். 86 to 100, 136 to 150, 186 to 200. செக்ஷன் பி a candidate needs to attempt, அதாவது செக்ஷன் பியில் 15 கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து எனி 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 15 இன் ஈச் சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதில் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. OMR சீட்டில் நீங்கள் வந்து எந்த ஒரு டேமேஜும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வேறு இந்த ஒயிட்னரோ இல்லை அந்த மாதிரி எதுவும் போட்டு எரேஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் உள்ள உங்களுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் நகத்தில் சுரண்டுறது இல்லைன்னா வந்து பெனில் வந்து இன்ட்ரூவ் பண்ணுறது இதெல்லாம் எதுவும் வந்து செய்யக்கூடாது. OMR வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்குங்க. இப்போது இதை பற்றி பார்த்துடலாம். நேம் ஆஃப் த கேண்டிடேட், இது வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் எப்படி இருக்குதோ அதே ஆர்டரில் எழுதிக்குங்க. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம், இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக. ரோல் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இன் ஃபிகர்ஸில் எழுதுறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எஸ்ஏபி வியூஸினுடைய அஃபீஷியல் ஃபோன் நம்பரை இன் ஃபிகர்ஸில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து இன் வேர்ட்ஸில் எழுதணும். அதனால் இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, வேர்ட்ஸில் எழுதிக்கிங்க. 915 எகைன் 0 அப்புறம் 81927. இதை வந்து நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் கேபிட்டல். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எந்த சென்டர், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் பேர், காலேஜாக இருந்ததுன்னா காலேஜ் பேர் எழுதுங்க. பக்கத்தில் வந்து அந்த சிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZ சென்டர் அப்படின்னா அதை போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிட்டியோட நேமு ஈரோடு அப்படின்னு போட்டுக்கிறேன். இல்லை கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா? கேண்டிடேட் சிக்னேச்சரை இங்கே போட்டுட்டு இன்விஜிலேட்டர் வந்து அவர் சைன் பண்ணுவார். அதே போல் இங்கே வந்து ஃபேக்ஸ் மெயில், சென்டர்னுடைய ஃபேக்ஸ் மெயில் ஆல்ரெடி உங்களுக்கு சீல் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இதுதான் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு இந்த M1, P1, C1 அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற இந்த 200 கொஸ்டினுமே எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த M1, P1, Q1 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கொஸ்டின்ஸ் வந்து சஃபுல் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபிசிக்ஸில் 1 to 15 M1 வந்திருக்குது அப்படின்னா இன்னொரு கேண்டிடேட்டுக்கு P1 ஆர் M3 அப்படின்னு இருக்குதுன்னா அந்த 1 to 15 இருக்கிற கொஸ்டின் அவங்களுக்கு 16 to 30 இருக்கலாம், இல்லை 31 to 45 இருக்கலாம். அந்த மாதிரி சஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த NTNுடைய சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எவ்வளோ பேஜஸ் இருக்குது, 28 பேஜஸ் இருக்குது. லாஸ்ட் பேஜ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்னு இருக்கும், அதையும் நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்குங்க. இங்கே 28வது பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கேயும் செய்யலாம். ஓகேங்களா? ஒரு சில இன்விஜிலேட்டர்ஸ் வந்து ரஃப் ஒர்க்கில் தான், உங்களுக்கான ரஃப் ஒர்க் ஸ்பேஸில் தான் ரஃப் ஒர்க் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுவும் அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்துலேயே, கொஸ்டினுக்கு பக்கத்துலேயே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரஃப் ஒர்க் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி அவங்க அப்பீல் பண்ணாத பட்சத்தில் 26, 27, 28 இந்த 3 பக்கத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்குன்னு இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ரஃப் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஒன்று பார்த்துடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஒன்று. இதில் டோட்டலாக 32, திஸ் புக்லெட் கண்டெய்ன்ஸ் 32 + 48,
வினாத்தாள்கள் 32 + 48 பக்கங்களை கொண்டது. வினா தொகுப்பிற்கு பின்பக்கம் உள்ள அறிவுரைகளை படிக்கவும். இதில் உங்களுக்கு ஆங்கில வடிவ வினாத்தாளே இறுதியானது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இல்லை அதுக்கான ஆப்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆங்கில வினாத்தாளில் இருக்கிறத இறுதியானது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. வினா மொழிபெயர்ப்பில் ஏதாவது சர்ச்சை இருந்தால் ஆங்கில பிரதியே முடிவானது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பேப்பர் அதாவது பெண்ணெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ரஃப் ஒர்க்குக்கு லாஸ்ட் பேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக சீட்டெல்லாம் எதுவும் எடுத்து போகக்கூடாது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம போன ஸ்லைட்லேயே சொல்லிட்டோம், போன பிடிஎஃப்லேயே சொல்லிட்டோம். இது அதே கொஸ்டின் பேப்பர் தான். அந்த கொஸ்டின் பேப்பரை தமிழ் மீடியத்தினுடைய வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் டோட்டலாக 32 பக்கங்கள் உள்ளன. இந்த 32 பக்கத்தில் கடைசி பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் படிச்சுட்டு அதன் பிறகு ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க். நீங்கள் ஏதாவது ரஃப் ஒர்க் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ்லேயோ இல்லை கெமிஸ்ட்ரிலேயோ உங்களுக்கு ஏதாவது கால்குலேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 48வது பக்கத்தில் அதாவது பின்பக்கம் உள்ள அறிவுரைகளை படிக்கவும். தேர்வு முடிந்தவுடன் தேர்வு எழுதுபவர் வினாத்தாளை அதாவது ஒரிஜினல் OMR கொடுத்துடணும். ஓகேங்களா? வெளியேறுவதற்கு முன் அரை கண்காணிப்பாளரிடம் கொடுக்க வேண்டும். தேர்வு எழுதுபவர்கள் வினாத்தாள் தொகுப்பை எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் கொஸ்டின் பேப்பரை மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும், OMR ஷீட் எடுத்துகிட்டு வர முடியாது. வினாத்தாளின் தொகுப்பு குறியீடு M6 கொடுக்கப்பட்டுள்ள முரண்பாடு இருந்தால் உடனடியாக அதாவது நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு டோட்டலாக 48 பேஜ் இருக்குதா, அந்த 48 பேஜில் எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. அப்புறம் இது நம்ம சொல்லிட்டோம் ஒயிட்னர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஒயிட்னரை உங்கள் முன்னாடியே அதாவது எக்ஸாம் சென்டர்னுடைய கேட்லேயே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் இது நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்விஜிலேட்டர் உங்களை கேட்கும்போது உங்களுடைய ஹால் டிக்கெட்டை காமிக்கணும். தேர்வு எழுதுபவர் எவரும் கண்காணிப்பாளர் சிறப்பு அனுமதியின்றி அவர் இருப்பிடத்திலிருந்து செல்ல அனுமதிக்கப்பட உங்களுடைய அலாட்டட் சீட்டிலிருந்து இன்விஜிலேட்டருடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எந்திரிக்கவோ இல்லை வேறு எந்த தவறான வழிமுறைகளையோ செய்யக்கூடாது. அதே போல் இருமுறை தேர்வு எழுதுபவர்கள் தங்களது அறையில் உள்ள கண்காணிப்பாளரிடம் இருமுறை வருகை பதிவீடு கையொப்பம் இட வேண்டும். அட்டனன்ஸ் சீட்டில் 2 டைம் நீங்கள் சைன் பண்ணணும். கொடுத்த பின்னரே வெளியில் செல்ல அனுமதிக்கப்படுவார். 2வது முறை கையொப்பம் இடாத தேர்வர்கள் தங்கள் விடைத்தாளை அறை கண்காணிப்பாளரிடம் அளிக்காமல் சென்றதாக கருதப்படுவார்கள். இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு போனோன்னா அட்டனன்ஸ் சீட்டில் ஒரு சைன் பண்ணிடுறீங்க. திரும்பவும் 2வது ஒரு தடவை நீங்கள் சைன் பண்ணல அப்படின்னா உங்களுடைய OMR நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்டனன்ஸ் சீட்டில் 2 டைம் சைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே நான் வந்துட்டேன் உள்ளே நெய்யா அப்படின்னு ஒரு கையெழுத்து, சரிங்களா? 2வது கையெழுத்து நான் என்னோடய OMR சீட்டை சப்மிட் பண்ணிட்டேன், நான் ஹாலை விட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் 2வது சிக்னேச்சர். அப்புறம் பார்ட் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம், கால்குலேட்டர் இதெல்லாம் எடுத்து போகக்கூடாது. தேர்வு எழுதுபவர்கள் அனைவரும் தேர்வு வாரியத்தின் அதாவது NTAனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே போல் கொஷின் தேர்வு புத்தகம் மற்றும் இது கொஷின் புக்லெட் நம்மளுக்கே கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியான தேர்வு புத்தக விடைத்தாள் குறியீட்டை வருகை பதிவேட்டில் கட்டாயம் எழுத வேண்டும். அது உங்களுக்கு M6 இல்லை என்ன அப்படிங்கிறத எழுதணும். அதே போல் மேலே உங்களுக்கு அந்த பார் கோடினுடைய நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரை நீங்கள் எழுத வேண்டும். ஓகேங்களா? சரி, இன்னொரு கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துடலாம். அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு கொஷின் புக்லெட் கோட் இருக்கிற F1 அப்படிங்கிற கொஷின் புக்லெட்டு. இதை பார்த்துட்டு நீங்கள் அதாவது ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்க அவங்களுக்கு ஈஸியான பேப்பர், எனக்கு கஷ்டமான பேப்பர் அப்படின்ற மாதிரியான அந்த எந்த விதமான ஒரு இதுவும் பதட்டமும் உங்களுக்கு வேண்டியதில்லை.
நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோட் நம்பர் கொஸ்டின் புக்லெட்டு தான் M1 P1 F1 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸும் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். அதில் கொஸ்டின் மட்டும் சஃபிளாக இருக்கும். ஓகேங்களா? சீரியல் நம்பர் உங்களுக்கு 1 to 15 இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இன்னொரு கோடில் இருக்கிறவங்களுக்கு 16 to 20 இருக்கலாம், 16 to 30 இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இந்த கொஸ்டின் பேப்பரும் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேப்பரும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் புக்லெட் மட்டும்தான் மாறி இருக்குது. இது NTA ரிலீஸ் பண்ண சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்னுடைய PDF தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து ஒரு மாதிரி மட்டுமே. ஸோ கொஸ்டின் புக்லெட் எப்படி இருக்கும், அதை நம்ம வந்து எப்படி பார்க்கணும். அதே போல் இன்விஜிலேட்டர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொஸ்டின் புக்லெட் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ரஃப் ஒர்க்குக்கு லாஸ்ட்டு பேஜில் ரஃப் ஒர்க் செஞ்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபர்தராக இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா திரும்பவும் இதுக்கு இன்னொரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் பார்ட் ஐட்டம்ஸ் என்னவெல்லாம் அலௌடு அப்படிங்கிறத எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.